நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரமத்துலேருந்து வந்தாங்களா அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. நான் இந்த மாதிரி பேசிக்கக்கூடாது, எனக்கே புரியுது, நான் இந்த மாதிரி எல்லாம் வார்த்தை விட்டுக்கக்கூடாது, தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க, நான் பண்ண தப்புக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி மன்னிப்பு கேட்குறாங்க. என்னடா இது உலக அதிசயத்தில் ஒரு அதிசயம்னா அது நம்ம ராஜேஸ்வரி செஞ்ச அதிசயம் தாங்க. ஏன் இப்படி பண்ணாங்க, எதனால் இப்போ டக்குன்னு பல்ட்டி அடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ரஞ்சிதம் கையும் களவுமா மாட்டி இந்த புடவையே தெரியாமல் நான் தான் எடுத்து வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒளிடுறாங்க. உடனே அதனால் நம்ம ராஜேஸ்வரி வந்து மல்லி மேலே பழி போட்டுருந்தாங்க. உடனே மல்லி என்ன மன்னிச்சிட்டு அங்கேயும் மன்னிப்பு கேட்குறாங்க. ராஜேஸ்வரி ரஞ்சிதன் செஞ்ச தப்புக்கு நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும், ஏன்னா நான் தான் அவளை போய் புடவை எடுத்துக்க சொன்னேன், ஆனால் அவள் எடுத்து இதில் வச்சிருவான்னு சொல்லிட்டு நான் கவனிக்கல, அதை நான் மறந்துட்டேன், நான் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. இதை பார்த்ததும் ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இருக்குது, நம்ம அனாதாசமாக தான் அவனுக்கும் சந்தோஷமாக இருக்குது, மல்லிக்கும் சந்தோஷமாக இருக்குது. ஆனால் மல்லிக்கு இது ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு, இவங்க கரெக்டாக சூழ்ச்சி பண்ணி நம்மளை மாட்டி விட தான் பார்த்தாங்க, ஆனால் அந்த சூழ்ச்சிலேருந்து நாம் அலேக்கா தப்பிச்சிட்டோம். அதுதான் எங்கள் ப்ளஸ் பாயிண்ட்டு. இல்லைனா நமக்கு இந்நேரம் பிடிச்சி அப்படியே சும்மா தலைமையை பிடிச்சி பரபரப்பான்னு இழுத்துன்னு போய் வெளியே தள்ளிட்டு இருப்பாங்க. எப்படியோ நம்ம தப்பிச்சிட முடியாப்பா அப்படின்னு சொல்வாட. இருந்தாலும் இதுக்கு மேலே நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். இன்னும் நிறைய பிரச்சனைகள் நிறைய என்னென்ன பண்ண முடியுமோ அவங்களால முடிஞ்ச வரைக்கும் பிரச்சனையெல்லாம் பண்ணே இருப்பாங்க. இந்த எல்லா பிரச்சனையும் நாம் எப்படியாவது தடுத்து நாம் தான் எப்போவுமே கிங் ஆஃப் த கிங் அப்படின்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட காட்டணும். அதுக்கு என்னென்ன பண்ணணும், என்னென்ன வழிகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதத்துலேயும் நம்ம யோசிச்சு இன்னும் பார்த்து பக்குவமாக செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமாக யோசனை இருக்காங்க. அடுத்தடுத்து என்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்க, அவங்களோட நடவடிக்கை அடுத்து எப்படி இருக்க போகுது அப்படின்ற நிறைய விஷயங்கள் எல்லாமே மர்மம் முடிச்சாவே போயின்னு இருக்குங்க. என்னதான் மர்மம் முடிச்சா இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு தீர்வுன்னு ஒன்று இருக்குங்க. தீர்வு இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் ஈஸியாக நடந்து முடிஞ்ச எல்லாத்துக்கும் தீர்வு இருக்குது. ஆனால் நம்ம விஜய் பண்ண விஷயத்துக்கு என்றைக்குமே மன்னிப்பே இல்லைங்க. விஜய் தெரியாமல் பண்ணியிருந்தால் மன்னிப்பு மன்னிக்கலாம், ஆனால் அவர் எல்லா விஷயமும் தெரிஞ்சு பண்ணார், தெரிஞ்சு எல்லாத்தையும் பிளான் பண்ணி பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு பண்ணார். இந்த மாதிரி விஜய் பண்ணவே கூடாது, ஆனால் பண்ணக்கூடாதுன்ற விஷயம் எல்லாமே பண்ணிட்டார். அப்படி என்னென்ன பண்ணார், ஏது பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவர் பண்ணது மொத்தம் 3 விஷயங்க. அது என்னென்ன விஷயம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவர் பண்ணதுலேயே கேவலமான விஷயம் நம்ம மல்லியை பிடிச்சி திட்டினது தான். ரஞ்சிதம் பேச்சு கேட்டுன்னு என்ன நடந்துச்சுன்னு ஆராயாமல் இவங்க பாட்டுக்கு எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லிட்டு திட்டினாங்க பார்த்தீங்களா, அதுதான் மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக். இந்த மாதிரி எல்லாம் பேசி இருக்கவே கூடாது. எப்படி பேசலாம் நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்ம மல்லி பாவங்க, மல்லி இருந்துன்னு எந்த ஒரு தப்பும் செய்யலை. மல்லி எல்லாமே விஜய்க்காகவும் வெண்பாக்காகவும் தான் இந்த வீட்டிலே இருக்காங்க. இந்த வீட்டில் இருந்து ஒவ்வொரு விஷயம் பண்ணுற போதும் இவங்க 2 பேரை தான் நினச்சிறாங்க. யார் அசிங்கப்படுத்தினாலும் சரி, அவமானப்படுத்தினாலும் சரி, இவங்க 2 பேர் எனக்கு முக்கியம், இவங்க 2 பேருக்காக தான் நான் எல்லாம் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்கார். அப்படிப்பட்ட நம்ம விஜயை வந்து அசிங்கப்படுத்தணும் ஒரு மாதிரி இதாகிட்டார். அப்படியே அவர் மனசுக்குள்ளே அவர் கூனி குறுகி போயிட்டார். என்னடா இந்த அளவுக்கு நம்மளை ஒரு பக்கம் அசிங்கப்படுத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, சரி பரவாயில்ல, எவ்வளவோ பார்த்தாச்சு வாழ்க்கையில், இன்னும் நிறையெல்லாம் பார்க்க இருக்குது, அது எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சுமூகமாக போயின்னு இருக்காங்க. இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் என்னன்னு மல்லிகிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. மல்லி என்னை மன்னிச்சிரு, நான் எதுவுமே புரியாமல் அறியாமல் உங்ககிட்ட நான் பேசிட்டேன், நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், நான் இந்த மாதிரி பேசிக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாரு. அதை கேட்கும்போது நமக்கே ரத்த கண்ணீராக வருது ஒரு பக்கம். எப்படியோன்றா நம்ம விஜய் திருந்திட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவர் இன்னும் திருந்தலைங்க. எப்போ பார்த்தாலும் இந்த ராஜேஸ்வரி பேச்சை கேட்டுன்னு இருக்காங்களே, இந்த ஒரு விஷயத்தை மாற்றிட்டா அவர் நல்லா திருந்திட்டார்னு அர்த்தம். என்றைக்கு மாற்ற போகிறாரு, எப்படி திருந்த போகிறாரு, இதுதான் இங்கே மெயின் மேட்டராக போயின்னு இருக்க போது. பார்ப்போம். யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வராமையே போகும். அனைத்துக்குமே ஒரு காலம் வருங்க. எல்லாத்துக்கும் ஒரு நேரம் எல்லாமே இருக்குது. அந்த நேரத்தைப்படி எல்லாமே நல்லபடியாக நடந்துச்சுன்னா வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. எல்லாமே சுமூகமாகவும் சுவாரஸ்யம் நிறைந்த கதையாகவும் போயின்னு இருக்குது. நம்ம மல்லித்தோட ரஞ்சிதம் ராஜேஸ்வரி இவங்க 2 பேர் இல்லைன்னா இந்த கதையில் ஒன்றுமே இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவங்க எதான ஒரு வில்லத்தனம் டக்குன்னு பண்ணிக்கிறதுனால தான் கொஞ்சம் சீரியல் அப்படியே சுவாரஸ்யமாக போயின்னு இருக்குது. இவங்க வில்லத்தனமே இல்லாமல் அப்படியே நார்மலாக போச்சுன்னா ஒன்றும் இருக்காது. நார்மலாக மல்லி வருவாங்க, விஜய் பார்ப்பாங்க, வள்ளி வருவாங்க, விஜய் பார்ப்பார், மல்லி வருவாங்க, விஜய் மாற்றி பார்த்து தான் இருப்பாங்க. மற்றபடி எந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்காது. இவங்க பழி போடுறதும் அதிலேருந்து எப்படி போராடி வெளியே வரலாம், எப்படி இதை உடைச்சி நம்ம வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயத்தில் யோசிச்சு ஒன்று சிந்திச்சு தரமாக பண்ணுறாங்க. இதுதான் வேறு லெவலான ஒரு ஸ்பீச்சுன்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக, தருக.